ஸோ இன்னைக்கு வந்து பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஐ நீட் யுவர் ஹெல்ப். கொஞ்சம் ஒரு மாதிரி அங்கங்கே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். ஆமாம், அதில் எதுவும் வராது. ஸோ அதை பார்க்காதீங்க. ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரி தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியாது? ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்ல. அந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ பேசிக்காக டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரி என்ன? டேவிட் ஆவரேஜ் ஹைட் ஒரு 5'8", 5'9". அந்த பக்கம் வந்து கோலியாத் 10 feet, நல்லா செஸ்டெல்லாம் வச்சுக்கினேன், ஒரு 200 கிலோவுக்கு நல்லா ஆர்மர்லாம் போட்டுன்னு அப்படி தடியாக வர்றாரு. வந்து இங்கேருந்து ஆர்மர்லாம் வேணாம், நான்லாம் தனியாளாவே 1-on-1 பண்ணுவேன் அப்படின்ட்டு இங்கேருந்து பார்த்து வாடா அப்படின்றான். கோலியாச்சி ஒன்றெல்லாம் அடிக்கணுமாடா அப்படின்றான். உடனே ஒரு 6 கல் எடுத்துகிட்டு, 6 கல்லா 7 கல்லா 5 தானா? சரி, 5 கல் எடுத்துக்கிட்டு அண்ட் யூஸ் த ஸ்லிங் ஷாட் அண்ட் அப்படி சுற்றி அப்படி அடிக்கிறான். கோலியாத் தயலில் போடுது, கோலியாத் கீழே விழுந்துடுறான். அப்புறம் கோலியாத்தோட சோடே எடுத்து அவன் கழுத்தை அறுத்து அதை எடுத்துன்னு அப்படியே பத்திரமா போகிறாங்க. ஸோ டேவிட் அண்ட் கோலியாத் பார்க்கும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு மாரல் ரெலம் ஃபார் கரேஜ், ஃபெய்த். கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை, எதிர்க்க வந்தவங்க எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அப்படியே வி கேன் கோ அண்ட் ஃபைட் இல்லை? பயங்கரமான ஒரு ஃபெய்த்தோட ஒரு ஸ்டோரி இல்லை? எத்தனை பேருக்கு இங்கே டேவிட் மாதிரி ஃபெய்த் இருக்குது? எனக்கு இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எப்படிடா போனேன், எனக்கெல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. See, we have a lot of these situations that we are expected to have பயங்கர faith. அந்த சைடு என்ன தான் அவன் பயங்கர ஆர்மர்டாக வந்தோம், we are expected to go without armor, just trusting in God, just taking few stones in hand and trust in God. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அப்படி அடிச்சு விட்டா அப்படியே போய் lot of these situations நம்ம லைஃப்பில் இருக்கும்போது கடவுள் இருக்கார், எல்லாம் தெரியும், கடவுள் பார்த்துக்குவார், எல்லாம் தெரியும், ஆனால் பயம் இருக்கும். ஒரு பக்கம் வந்து ஐயோ அடுத்து என்ன பண்ணுறது, அடுத்து எங்கே போகிறது, கடவுளே நம்மளை வந்து டைரக்ட் பண்ணால் கூட ஒரு ஃபியர். ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் அதர் பீப்புள், ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் அதர் திங்ஸ் இஸ் கிரேட்டர் தென் காட். இது நேச்சுரல் நடக்கும்ல. ஸோ I'm going to see one such incident from the David and Goliath story. எங்கே டேவிட் அப்படி பண்ணவே இல்லையான்னா, டேவிட் பண்ணல, டேவிடுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் பண்ணார். ஸோ டேவிட் அண்ட் கோலியாத் இஸ் 1 Samuel chapter 17. நம்ம போகிறது 1 Samuel chapter 16. Okay, stand with me to 1 Samuel 16 verse 1. ஸோ இது a little brief. ஸோ 1 Samuel 16க்கு முன்னாடி 1 Samuel 15ல the same Samuel, okay, who is a prophet, goes and anoints Saul, okay, as king over Israel. Saul does battles, he wins battles, and one such battle வந்து God has asked him to destroy everything of the Amalekites. and இவன் என்ன பண்ணுறான்னா, நல்ல குலுன்னு இருக்க ஆடு மாடெலாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பாக்கியெல்லாம் கொண்டு வர்றான். வீக்காக இருக்கிறது நமக்கு எதுக்கு, நல்லா இருக்கிறது மட்டும் வச்சுக்கலாம். சாமியால் உடனே என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு போய் கேட்டேன். ஐயோ, நான் கடவுளுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தாங்க எடுத்து வச்சேன் அப்படின்னு. உண்மையிலேவா அப்படின்னோடனே, இல்லை தப்பு தான் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே, சாமியல் இஸ் நாட் அக்செப்டிங் தட் ஃபர்கிவ்னஸ். He says, since you have not obeyed God's word, God is taking you away from being a king. Okay, இதுதான் கான்டெக்ஸ்ட். and now we're getting into 1 Samuel 16. Okay, ஸோ என் கூட படிக்க போகிறீங்க. ஐ எம் ரீடிங் ஃப்ரம் த மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே. ஸோ காட் அட்ரஸ் சாமுவேல். ஸோ how long are you going to mope over Saul? You know I have rejected him as king over Israel. Fill your flask with anointing oil and get going. I am sending you to Jesse of Bethlehem. I have spotted a very king I want among his sons. Okay, ஸோ என்ன ஆகுது, சவுலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க,
சாமியல் கிட்ட கடவுள் சொல்கிறாரு, போதும் அவனை பற்றி நினச்சி வரி பண்ணிக்கிட்டு இருந்தது, ஒரு பாட்டில் ஃபுல்லாக எண்ணெய் எடுத்துக்கோ, நமக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, ஜெஸ்ஸி வீட்டுக்கு போ. யார் இந்த ஜெஸ்ஸின்னு கேட்காதீங்க, டேவிட் அப்பா ஜெஸ்ஸி. ஓகே, யாருக்கெல்லாம் டவுட் வருதோ அவங்களாம் வந்து டேவிட் அப்பா ஜெஸ்ஸி. ஓகே, ஸோ ஜெஸ்ஸி வீட்டில் he has a few sons. ஸோ அதில் ஒருத்தர் வந்து I've chosen as king. ஓகே, ஸோ this reply is my entire message. So verse 2, I can't do that. அப்படியே திருப்பி என் கூட உதவ சொல்கிறீங்களா? I can't do that. ஓகே, எத்தனை பேர் இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் இதை சொல்லியிருக்கீங்க? I can't do that, என்னால் முடியாது. ஏன்னா டேவிட் மாதிரி நான் போய் சண்டை போடுறேன், அது வந்து தியரிட்டிக்கலாக ஐ திங்க் வி வாண்ட் டு பி டேவிட், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் சாமுவேல். கடவுள் சொல்கிறாரு, என்ன எடுத்துன்னு போய் அவனை ஜெஸ்ஸியோட பையனை போய் அனாயின் பண்ணு அப்படின்னு. முடியாது, என்னால் முடியாது. என்ன ரீசன்? சவுல் will hear about it and kill me. இங்கே கடவுள் அனுப்புகிறேன், சவுல் will hear about and kill me. This same Samuel, okay, if you go read chapter 15, he's going confronting Saul. இல்லை கடவுள் இனிமேல் நீ ராஜாவா வேணான்ட்டாரு அப்படின்னு. அப்போ சவுல் கொல்ல மாட்டானா? நடக்குது. You go read the previous chapter, he's saying Samuel போயிட்டு இஸ் வின்னிங் அ பேட்டில், ஜெயிச்சுட்டு பயங்கர அப்படியே ஒரு ஹையில் இருக்கான், வின் பண்ணிவிட்டு ஒரு ஹையில் இருக்கான். அவனை சுற்றி எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டுருக்காங்க, அப்படியே அந்த லூட் ஃபுல்லாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே அப்போ போய் சொல்கிறான், நோ காட் ஹஸ் டீத்ரோன்ட் யூ, நோ மோர் கிங் அப்படின்றான். அப்போ அவனுக்கு பயமாக இல்லை. அதுக்கப்புறம் ஃபியூ டேஸ் பாஸ், காட்ஸ் காலிங் ஹிம் டு டேக் அ ஃப்ளாஸ்க் வித் அனாயிண்டிங் ஆயில் அண்ட் அனாயிண்ட் ஜெஸ்ஸிஸ் சன். சொல்கிறான் முடியாது, சவுல் கொன்றுவான். ரொம்ப சிமிலராக இருக்கா? இஸ் எனிவன் ஃபேஸ் திஸ் இன் த பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்? எனக்கு பாஸ்ட் வீக் வாஸ் வெரி சிமிலர். எவ்ரி டே வாஸ் லைக் நோ ஐ கான்ட் டூ இட். காலையிலேன்னு சொன்னேன், ஓ டுடே ஐ கான்ட் டூ இட். அடுத்த நாள் திருப்பி இன்றைக்கும் முடியாது, அப்படியே முடிஞ்சிச்சு. சாட்டர்டே வரைக்கும் முடிஞ்சிச்சு எனக்கு. இன்றைக்கி சண்டே ஏன்ச்சும் என்னால் சத்தியமாக முடியாது. ஐ நீட் யூ ஹெல்ப் டுடே, ஸோ ஐ டூ திஸ். And we're going to continue to verse 3, and the reply is very interesting. Okay, you know, a lot of times we think faith இல்லாமல் நான் ஆக்ட் பண்ணேன்னா கடவுள் என்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு, ஃபெய்த் இல்லாமல் நான் போனேன்னா கடவுள் என்னை விட்டு போயிடுறாரு, ஃபெய்த் இல்லைன்னா ஐ கான்ட் டூ எனிதிங் இன் லைஃப். பட் காட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹியர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இஸ் இஸ் ஓகே, டேக் ஈஃபர்னால் வந்து ஒரு யங் கவ் சொல்லலாம். ஓகே, ஃபீமேல் மாடு, ஆனால் அது வந்து இன்னும் குட்டி போடல. ஓகே, இட்ஸ் லைக் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் தே யூஸ் இட் ஃபார் சாக்ரிஃபைசஸ் த்ரூ அவுட். ஸோ இப்போ எப்படின்னா, சாமுவேல் இஸ் அ ப்ராஃபட். ஒரு ப்ராஃபட் வந்து இந்த மாதிரி ஒரு யங் கவ் எடுத்துகிட்டு போகிறார் ஒரு ஊருக்குள்ளனா, அந்த ஊருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் வெரி காமன் இன் தோஸ் டேஸ். ஸோ என்ன சொல்கிறாரு, டேக் அ யங் ephah with you and announce I've come to lead you in worship of God with this ephah as a sacrifice. Okay, make sure Jesse gets invited. I'll let you know what to do next. It's very interesting. God asked me to do something. I'm telling him என்னால் முடியாது, எனக்கு பயமாக இருக்குது. கடவுள் என் பயத்தை புரிஞ்சுக்கிட்டு இஸ் ரெஸ்பாண்டிங். பயமாக இருக்கா, சரி இப்படி பண்ணு, ஒரு மாடு எடுத்துகிட்டு போயிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண தான் வந்தேன்னு சொல்லிட்டு போய் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணு. சாக்ரிஃபைஸ் பண்ணுற இடத்துல அவனை கூப்பிடு, அங்கே நான் அவனுக்கு என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். லாட் ஆஃப் டைம்ஸ் இதுதான் நம்ம சிச்சுவேஷன். நம்மளை டைரெக்டாக போய் ஒரு வேலையை செய்ய சொன்னால் ரொம்ப பயமாக இருக்குது, செய்ய முடியாது. ஸோ நம்ம என்ன ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோமோ அதை நீ பண்ணுன்றார். ஒரு ப்ராஃபிட்டாக அந்தந்த ஊருக்கு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இஸ் ரெகுலர் ரொட்டீன் டாஸ்க். இந்த ரொட்டீனை பண்ணு, பரவாயில்ல பண்ணு.
உனக்கு பயமாக இருக்கா, பரவாயில்ல, இதை பண்ணு, இது நீ ரெகுலராக பண்ணுறது தானே, இது உன்னால் முடியும் தானே, பண்ணு. உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு, அதுலேருந்து நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். God is accepting Samuel's faithlessness. Samuel, a prophet who hears God's voice, is telling God, நீங்கள் சொன்னதை செஞ்சால் Saul will kill me. சவுலை பெருசாக பார்க்குறாங்க கடவுளோட. சவுலை ராஜாவாக்கின கடவுள்கிட்ட நான் போய் இன்னொரு ராஜாவை போய் இன்னொருத்தரை போய் ராஜாவாக போகிறேன்னு சொன்னேன்னா என்னை சவுல் கொன்றுவான் அப்படின்ற. இதுக்கு கடவுள் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, உனக்கு பயமாக இருக்குன்றது எனக்கு புரியுது, நீ என்ன யூஸ்வலாக பண்ணுவையோ அதை நீ பண்ணு, அதுலேருந்து நான் லீட் பண்ணுறேன். See, lot of times நம்ம சிச்சுவேஷன்ஸ் இப்படி தான். We are asked to do something, but that something is very scary. அது பண்ணால் இது நடக்கும், இது அதுக்கப்புறம் இது நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும், அதுக்கப்புறம் இது நடக்கும். நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துருவோம். சின்ன டாஸ்க்கு தான். அவன் போய் ஜெஸ்ஸி அனாயின் பண்ணு, ஜெஸ்ஸியோட பையனை அனாயின் பண்ணு. எனக்கு அந்த ஜெஸ்ஸி பேர் ரொம்ப ஒரு மாதிரி சிங்க் ஆயிடுச்சுப்பா, சாரி. ஸோ ஜெஸ்ஸி பையனை அனாயின் பண்ணுன்றோன்னே இவங்க சாமுவேல் ஓடி இருக்கு. ஓகே, அங்கே போகிறது வந்து நான் போகிறேன்ட்டு இந்த பையன் கூட ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்லிட்டான் சவுலுக்கிட்ட நான் போகிறேன்னா, அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் என்னை கொன்றுவாங்க. நினச்சி பாருங்களேன், ஏதோ ஒரு விஷயம் கடவுள் செய்ய சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கு வந்து நம்ம இப்படி ஒரு சீக்வன்ஸாக போட்டிருப்போம்ல, இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும். நம்ம அந்த லிஸ்ட்டு ஒன்று பண்ண நம்ம பயத்தோடு அப்படியே லெவல் ஏறிக்கிட்டே போவோம். லிஸ்ட்டு பெருசாக பயம் அப்படியே பெருசாகினே வரும். ஸோ God is telling him, ஓகே, பயமாக இருக்கா, நீ ரெகுலராக என்ன பண்ணுவ, இங்கே போய் இது பண்ணுவேன், ஓகே அதை பண்ணு. அதை பண்ணுற இடத்துல I'm going to give you some more instructions. Okay, so we'll go a little more into the story and we'll see how God leads him. Okay, so Samuel did what God told him. இப்போ ஈஸி டாஸ்க்கு, லெவல் 1 தானே, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு Samuel did what God told him. Arrived in Bethlehem, the town fathers greeted him. ஏதாவது ஆகிடுச்சா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்றாங்க. சேச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் சும்மா உங்களெல்லாம் ஒரு வர்ஷிப்பில் லீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு, உடனே அப்பா ஜெஸ்ஸி பசங்களாம் கூட்டணுவாப்பா, அப்படியே ஒரு வெட்டி ஒரு வர்ஷிப் போட்டு ஒரு 2-3 பாட்டு பாடி ஜோனா அப்படியே ட்ரம்ஸ் வாசிக்க வச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவாக போயிடலாம் அப்படின்னாங்க. உடனே ஜெஸ்ஸி வராங்க. ஜெஸ்ஸி பின்னாடி ஒரு நல்லா வாட்டு சாட்டமாக ஒரு பையன், இவனாக தான் இருக்கும் அப்படின்னோடனே கடவுள், நீ கொஞ்சம் கம்முனரு, உனக்கு சரியாக பார்க்க தெரில, நீ எதுவும் பண்ணி வைக்காது. நடந்திருக்கா? டக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். கடவுள் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு அண்ட் சம்திங் சீம்ஸ் ரைட் ஃபார் அஸ். இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் வி டோன்ட் ஹவ் கிளியர் டைரக்ஷன் ஃப்ரம் காட். நமக்கு இனிஷியலாக கிடச்ச டைரக்ஷன் வந்து கோ தேர், ஐ வில் லீட் யூ த்ரூ. பட் அதுக்கப்புறம் யூ ஃபைண்ட் சம்திங் ரியலி அட்ராக்டிவ் when you lean towards it. See, சவுல் பார்க்கும் போதே அவன் பார்க்க ராஜா மாதிரி இருந்தான். He was a very tall person, very நல்ல look like a warrior kind of a person. டேவிட் அப்படி கிடையாது. டேவிட் வந்து அந்த கூட்டத்திலே அவன் தான் சின்ன பையன். அவனை வந்து இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த எல்லா எடுபடி வேலைக்கும் யூஸ் பண்ணிருந்தான். He is not king material. Saul was like உங்கள் அப்பாவோட மூத்த பையன். He is like from his tribe is not the best, but still இதெல்லாம் இருக்குது. ஸோ சாமுவேலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ் ஸ்டில் நாட் சீயிங் சவுல்ஸ் ராங் டூயிங்ஸ், பட் இஸ் ஸ்டில் சீ சவுல் as கிங் மெட்டீரியல். ஸோ கடவுள் இன்னொரு ராஜா வேணால் சவுல் மாதிரி இருக்கணும்னு பார்க்குறான். ஸோ ஜெஸ்ஸி பசங்களை கூப்பிட்டு வந்தோடனே Samuel took one look at Eliab and thought, here he is, God's anointed. அவன் உடனே அவர் சொல்கிறார், looks and everything,
கம்முனரு, பார்த்தோன்னே ஏதாவது பண்ணி வைக்காத. Don't be impressed with his looks and statures. I've already eliminated him. God judges persons differently than humans do. Men and women look at the face. God looks into the heart. Goes on. The Jesse calls his second son. Okay. And Samuel said, no, not this person either. And Jesse presented his 7 sons to Samuel. And Samuel was blunt to Jesse, God hasn't chosen any of them. And 7 பேரையும் கூட்டின்னு வந்து காமிச்சிட்டான். யாருமே இல்லை. வேறு யாராவது இருக்காங்களா? இதுக்கு மேலே நான் ரெடி பண்ணதான் உண்டு. இல்லை ஒருத்தர் இருக்கிறான், இருங்க அமுச்சு விட்றேன் அப்படின்னு. அவனை கூட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், போய் கூப்பிட்டு வாங்கன்னு. Samuel is waiting, and that turns out to be David. Yeah. Faithlessness and direction. Okay. A lot of times கடவுள் இருக்காருன்னு தெரியும், கடவுள் நடத்துறாருன்னு தெரியும், ஆனால் கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இருக்காது. And God understands that we are human. And God understands that we can't think in the level that God is thinking. ஏன்னா சாமியல் அவன் கண்ணுக்கு ராஜானா இப்படி தான் இருக்கணும்னு அவனுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. பட் காடுக்கு ராஜானா எப்படி இருக்கணும்னு ஒரு இமேஜ் இருக்குது. கடவுளுக்கு நல்லா தெரியும் சாமியல் cannot think like God. We can't think like how God wants us to lead, wants to lead us through. நான் இங்கே தான் போகணும், இது தான் பண்ணணும், நான் இது தான் பண்ணணும், என்னை சுற்றி இருக்கவங்களாம் இது பண்ணு கரெக்டாக ஒர்க் ஆகும், லைஃப் நல்லாயிருக்கும், இது பண்ணு கரெக்டாக இருக்கும், இது பண்ணு கரெக்டாக இருக்கும், ஃபஸ்ட்டு இந்த 2 கோர்ஸ் முடிச்சிடு, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் பண்ணு, இந்த கம்பெனியில் சேர்ந்துட்டியா, ஒரு நல்ல ஒரு 3 வருஷம் அந்த கம்பெனியில் ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் யூ லுக் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. பட் align yourself to what God is leading you through. ஏன்னா நம்ம direction is very limited. We are only looking at outward appearances. If someone's looking for a job, and I was looking for a job at one point, look at the company's value, look at how many people they are, look at how long they've been. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். But do you think God thinks that way? அவுட்வர்ட் அப்பியரன்சஸ் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவுட்வர்ட் அப்பியரன்சஸ் தான் சாமுவேல் கண்ணுக்கு தெரிஞ்சது. அண்ட் அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் வச்சு இஃப் யூ ஸ்டார்ட் ஜட்ஜிங் திங்ஸ் as God's calling, then you are ending up not following. Samuel first பார்த்தோன்னே he thought, okay, this is the first son, this one looks like a warrior. A warrior is what Israel needs at this point of time. No, Israel needed a shepherd at that point of time, not a warrior. They needed a shepherd king, not a warrior king. Shepherd king ன்னு சொல்லும் போது இருக்கிறதுலே ஷீப் நம்மளோட நிறைய ரிலேட் பண்ணிக்கலாமா? ஏன் ஷீப் நம்மளோட ரிலேட் பண்ணிக்கலாம்னா, ஆடுக்கு தான் சுத்தமாக அறிவே கிடையாது. ஓகே, அது இந்த பக்கம் தள்ளி விட்டிங்கன்னா அந்த பக்கம் போகும், இந்த பக்கம் தள்ளி விட்டிங்கன்னா அந்த பக்கம் போகும். அதை அப்படியே நடத்தி அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. அது என்னென்னா யாராவது ஒருத்தர் வந்து இப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும், அடிப்போ 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 அடிப்போ. நம்மளும் அப்படி தான், யாராவது ஒருத்தர் என் டைரெக்ஷன் நவுத்தி விட்டுக்கிட்டே இருந்தால் போயினே இருக்கும். And that is good if that person leading you is God. பெருசாக நம்ம யோசிக்கணுன்றது தேவையில்லை, பெருசாக நம்ம டைரெக்ஷன் பார்த்து போகணுன்னு தேவையில்லை. ஏன்னா if that sheep is thinking that I can do my own path, I can go my own path, it's going to end up dead. The sheep is going in its own direction, it's going to end up dead. இல்லை ஷெப்பர்ட் வேணாம், நானே க்ரியேட்டிவாக யோசிக்கிறேன், கடவுள் வேணாம், நானே க்ரியேட்டிவாக எதாவது பண்ண போகிறேன்,
God has given me wisdom and knowledge. I'm going to use that and do things on my own. No. I'm going to end up in some fox's hand or someone who's just walking around. Your shepherd knows how to guide you. அதே மாதிரி the people of Israel at that time needed a shepherd king. Someone who knows to handle people who didn't know anything, didn't have direction. They wanted people, they wanted a leader who could give direction, who could give them guidance. That was not Saul. That was not Jesse's first son either. Going back to the first one, faithlessness. நம்ம எப்போவுமே ஃபெய்த் அப்படின்னா we think we can do all things through God. Everything is fine, but how many of you are on that faith level? I'm sure it's not. எனக்கு நான் நேற்று ப்ராக்டிஸ் ஷெட்யூல் பண்ணிட்டு அது ஒரு கோளர். ஆனால் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஆகிட்டு கிளம்பி போயிட்டேன் நான் வீட்டுக்கு. இன்றைக்கி ப்ராக்டிஸ் வேணாம். We don't have that faith to stay strong in some positions. We don't have the faith to hold on to things. We don't have the faith to believe that God is over everything. But if you know God, if you believe that God is there, God is leading you, and if you're still scared, that is fine. திருப்பி சொல்கிறேன், கடவுள் இருக்கார், கடவுள் நடத்துவார். ஆனால் அவர் சொல்கிற டைரக்ஷன் எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குதுன்னு நினச்சா அது பரவாயில்ல. இன்னும் பரவாயில்ல, அப்போ நான் கடவுளை நம்பவே இல்லையே. இல்லை, அதே தான் நடக்குது சாமியலுக்கு. சாமியலுக்கு கடவுளை தெரியாதா? இல்லை கடவுள் பண்ணதை சாமியல் பார்த்தது இல்லையா? இல்லை கடவுள் சாமியல் நடத்துனது இல்லையா? ஆனால் சாமியலுக்கு பயம் இருக்குது. ஏன்னா சாமியலால் கடவுளோட லெவலில் யோசிக்க முடியாது. அது கடவுளுக்கு தெரியும். சாமுவேலுக்கு ஃபெய்த் இருக்குது, ஆனால் இட் இஸ் வெரி லிட்டில் ஃபெய்த். ஐ சே வெரி லிட்டில் ஃபெய்த். உங்களுக்கு என்ன வேர்ஸ் மைண்டில் வருது? That is enough. That is what God says in here. And God is okay if you have little faith. Faith as small as a mustard seed is enough. என்ன சொல்லாமா நம்ம? we can sail to the mountain. அப்படி போய் நான் வந்து உட்காரு அப்படின்னா அது நான் வந்து உட்காருமா? The same Samuel who was scared to anoint Jesse's sons is telling, நான் போனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் போனால் என்னை கொன்னுடுவாங்கன்னு சொன்னவன் டேவிட் அங்கே இல்லை. இவன் போகிறான், பெத்லெஹேம் போகிறான், ஜெஸ்ஸியோட பசங்க எல்லாரையும் பார்த்துறான். டேவிட் இல்லை. பயத்தில் இருக்கவன் என்ன பண்ண, சரி நான் வேற ஒரு நாள் வரேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிருக்கேன். அவன் நிற்கிறான். நான் எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்றான். See, God knows your fear. உங்கள் ஃபியருக்கு மீறி He will not test you. ஆனால் you have to give heed to His direction. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குன்னு சாமுவேல் போய் சவுல் கிட்ட நிற்கல. சாமுவேல் எனக்கு பயமாக இருக்குன்னு போய் கடவுள் கிட்ட நின்னா. அதான் டிஃப்ரென்ஸ். லீடிங்கில் எனக்கு டைரக்ஷன் கிளியராக இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, பட் ஐ ஸ்டில் வாண்ட் டு ஸ்டிக் டு காட். டெல்லிங், கடவுள் நீங்கள் எங்கேயோ நடத்துகிறீங்க, எனக்கு நீங்கள் நடத்துகிறீங்கன்னு புரியுது, பட் ஐம் ஸ்டில் ஸ்கேட். எனக்கு அந்த பக்கம் போனால் என்ன இருக்கும்னு தெரில, நான் என்ன ஆவேன்னு தெரில, சொல்கிறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்னால் பண்ண முடியாது. ஓகே சரி, காட் இஸ் ரெடியூசிங் த லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வரும். இல்லை சரி ஓகே, நீ யூஸ்வலாக என்ன பண்ணுவ, அதை பண்ண, அதில் நான் ஐ கிவ் யூ சம்திங் மோர் டு டூ. அண்ட் அங்கே போயிட்டு ஜெஸ்ஸியோட சன்ஸை மீட் பண்ணுறான். அண்ட் இஸ் டெல்லிங் ஜெஸ்ஸி, திஸ் இஸ் நாட் த பர்சன் காட் வாண்ட்ஸ். அப்படின்னா ஜெஸ்ஸிக்கு புரிஞ்சிருக்கோம்ல இவன் எதுக்கு வந்திருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான்,
Go bring him, I will wait here till then. The same person who was afraid is now trusting. God knows that you will be afraid. You know what I'm asking of you is something big. You know, God is not asking normal things. Samuel is God's representative. Sometimes நம்மளும் அப்படிதான். We represent God wherever we go. We represent God in our workplaces. நம்ம எங்கே போனாலும் அவனை அந்த ஊருக்குள்ளே போனோன்னே எதாவது பிரச்சனை ஆகிடுச்சா, நீங்கள் வந்திருக்கீங்களே ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சான்னு கேட்குறேன். ஏன்னா அவனை பார்த்தோன்னே கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணுறான். நீங்கள் போனோடனே பீப்புள் வில் ஸ்டார்ட் ரெக்கக்னைசிங் யூஎஸ். இவன் வந்திருக்கான் அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்குது, இவன் வந்திருக்கான் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. God has led someone here, then there's something big is going to happen because of that one person that has been led there. And அதுக்கப்புறம் ஜெசியோட பசங்க வராங்க. God corrects Samuel. No, this is not the person. I am looking at something else. I am looking at something different for you. Samuel waits. He waits for David to arrive. David was who God was leading Samuel towards. And Samuel waited for that. See, இதில் ரெண்டு இருக்கு. Gradually, God increased his calling. சரி, ஃபஸ்ட் இதை செய். அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ அஷூரன்சஸ் அலாங் த வே. அந்த ஊருக்கு போனோடனே அந்த ஊர் பெரிய ஆளுங்க ஒன்று அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. வாங்க நாங்கள் சாக்ரிஃபைஸ்க்கு உட்காரோம், அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, எனக்கு அதுவே இஸ் அ சைன், காட் இஸ் வித் மீ, இங்கே இருக்கார் நடத்திட்டார். இந்த ஃபஸ்ட்டு சைன் வரும். அதுக்கப்புறம் ஜெஸி கிட்ட ஐ வாஸ் அபவுட் டு மேக் அ ராங் டிசிஷன், காட் கரெக்டட் மீ. இந்த கரெக்ஷன் வாஸ் ஆல்சோ அ சைன். சாமியலுக்கு தெரியுது என்னை கரெக்ட் பண்ணுறாரு, இல்லை வெயிட் பண்ணுறேன், நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் அடுத்து காட் மேக்ஸ் ஹிம் வெயிட் இன் தட் லேண்ட். எங்கே போ பயந்தானோ அங்கேயே அவனை வெயிட் பண்ணி அவனை நிற்க வச்சார், ஒரு டெஸ்ட் மணியாக. ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் சவுல், ஐ பிலீவ் இன் காட், காட் ஹஸ் சென்ட் மீன்றதை சாமியல் அங்கே ப்ரூவ் பண்ணுறோம். See, people, sometimes we don't have David-like faith. எனக்கு ஆமர்லாம் வேணாம், எனக்கு கோலியாத்லாம் பார்த்தா பயமாக இல்லை. Sometimes it's easy to say that out loud, but sometimes we're Samuel. Maybe we're leading to a David episode, maybe we're leading to chapter 17 where Goliath comes and we can stand strong. Anna, if you're in this phase, Samuel's phase of life, he was still in chapter 16, talk to God. If you're feeling weak, if you're feeling scared, அடுத்து என்ன நடக்கும் தெரில, அடுத்து எப்படி நடத்த போகிறாருன்னு தெரில, அங்கே போனால் என்ன நடக்கும் தெரில, கடவுள்கிட்ட பேசுங்க. பயத்தை அவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் பயத்தை அவர்கிட்ட சொன்னீங்கனாலே அவரை நம்புறீங்க. No, we don't discuss scary things with everyone, but you can discuss the things that you are most scared about to God alone. பேச ஆரம்பிங்க. உங்களை ஈஸியாக அந்த இடத்துக்கு கூட்டு போவார், அந்த பயமே தெரியாமல். No, maybe Samuel would have thought, okay, கடவுள் நடத்துகிறாரு, நான் எனக்கு சவுலை பார்த்தோன்னே பயனோடனே சவுலை கொண்டு இருக்கலாமே அப்படின்னு. பட் God had different plans. God made Saul mentor David. Maybe the mentoring was not healthy, but David shape பண்ணது was only because of Saul. Saul எவ்வளோ டேவிட் அமுக்கினானோ டேவிட் வளர ஆரம்பித்தான். அந்த ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்காக கடவுள் சவுல் அப்படியே வச்சுருந்தார். நிறைய தடவை நம்ம யோசிப்போம்ல, எனக்கு இவன் இல்லாமல் இருந்திருக்கலாமே என் லைஃப்பில், இவனை அப்படியே அழிச்சிருக்கலாமே. யாரோ பக்கத்தில் இருக்கவங்கள யோசிக்காதீங்க, நோ, டோன்ட் டூ தட். பட் சம்டைம் காட் கீப்ஸ் தட் பர்சன் இன் யுவர் லைஃப், யூ நோ, டு ப்ரெஷரைஸ் யூ ஸோ தட் யூ ரைஸ் அப். டேவிட் அழுத்த டேவிட்
became popular. டேவிடை சாவடிக்கிறதுக்குன்னு என்ன பண்ணாங்க? டேவிட் was sent to battles after battles after battles after battles. எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுட்டு வந்தான். God sometimes leads you like that. நமக்கு அந்த பிளான் தெரியாது, நமக்கு பயமாக தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, பட் டாக் டு God about your fear. Because when you talk to God about your fear, you're believing in God. And when you have mustard seed like faith, என்ன சொல்லலாம்? அங்கேருந்து ஏஞ்சி அங்கே போய் உட்காருன்னு சொல்லலாம். யாருக்கிட்ட சொல்லலாம்? மலைக்கிட்டே சொல்லலாம். I just want to sing one song and we'll close. Voice out வரீங்களா? கேன் அப்படியே ஸ்டாண்ட் அப். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டாக தான் இருக்கும். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே காத்துக்கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே காத்துக்கொள்வீர். என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் காண்கிறேன். நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் காண்கிறேன். சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வன் நீரே. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே காத்துக்கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயிரே காத்துக்கொள்வீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீர் சந்திப்பீர். பயமா இருக்கா?
பயத்தையும் அவர் சந்திக்கிறார். Meets me at my fear, gives me strength. You feel weak, He's giving you strength to carry on. Strength, in சமயத்தில் we see it as physical, but sometimes that strength is mental. இவ்வளோ தூரம் நடத்திட்டு வந்திருக்காரு. Thank you, Father. Thank you, Lord Jesus. Thank you for the strength, Lord Jesus. இந்த நாள் ஆரம்பிக்கும் போது வேணா நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன்ப்பா. ஆனால் அந்த நாளை கடக்க வச்சுங்க. இந்த நாள் ஆரம்பிக்கும் போது இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்கு பயமா இருக்கு, இதுக்கு மேலே நிற்க முடியல, இதுக்கு மேலே நடக்க முடியாது. The path is too tough for me to take. But you were there, you led me step by step, Lord Jesus. ஒரு ஸ்டெப் முடியும், ஒரு ஸ்டெப் போய் அடுத்த ஸ்டெப். Lord, you were there every step, Lord Jesus. Thank you, Lord. I want to thank you for all the little things, Lord Jesus. The little steps that I was able to take. I praise you, Lord. Thank you for the strength to stand here in your presence, Lord Jesus. Thank you for this privilege, Lord. நாங்கள் பர்ஃபெக்ட் இல்லைப்பா, பயம் இருக்கு. ஆனால் உங்களை விட்டா யாரும் இல்லை. Give us hope. Help us to take the next one little step, Lord Jesus. For we believe in you. Even amidst our fear, Lord, we believe in you. Believe in you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Father. Thank you, Lord. Thank you for your presence, Lord Jesus. Thank you for speaking to us in those little situations, Lord. Thank you for your leading, Father. But we pray that we are able to carry this forward, Lord Jesus. We pray that give us the faith just enough so that we can come to you and complain, Lord Jesus. Come to you and say, no, I'm weak. No, I can't do this. But when we come to you, we know you're going to guide us through, Father. We know that you're going to lead us through, Father. Thank you, Lord. Thank you, Lord Jesus. Appa, we pray for everyone that's gathered here, Lord Jesus. We bless everyone that's gathered here, Lord Jesus. Appa, you have brought us here for a reason. You're speaking to us now for a reason. Appa, we believe in you, Lord Jesus. We may not be David strong, but we still believe in you, Father.
Help us to hold on to you, Lord Jesus. Carry you throughout our situations, Lord. Thank you, Father. Thank you, Lord Jesus. But we pray for all those that are gathered here as we're leaving today. Help us to hold on to this word, Lord. Help our hearts catch hold of this and let it grow, Lord Jesus. Help us to seek guidance day by day from you, Father. Thank you, Lord Jesus. Thank you, Father. Amen. Amen.